இளைஞர்களின் அறிவு பசியை போக்க வேண்டிய நூலகம் டீ கடையாகவும் பஜ்ஜி போண்டா போடும் இடமாக மாறியுள்ள அவலம் அரங்கேறியுள்ளது. திருவாரூர் நகராட்சி நூலகத்தின் இந்த நிலைமைக்கு மாற காரணம் யார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கற்றலை மேம்படுத்தவும், தகவல்களை பரப்புவதற்கும், அறிவு பரிமாற்றத்தை ஊக்குவிக்கவும், ஆராய்ச்சிக்கு உதவுவதற்கும் கடந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாண சுந்தரம் என்பவர் மாணவ மாணவிகள், இளைஞர்கள், கல்வியாளர்கள் நலனுக்காக திருவாரூரில் நூலகம் ஒன்றை கட்டினார். தனது சொந்த பணத்தில் இருந்து லட்சக்கணக்கில் நிதியை ஒதுக்கி திருவாரூர் நகராட்சி என்ற பெயரில் நூலகம் ஏற்படுத்தினார் கல்யாண சுந்தரம். பண்டைய கால வரலாற்று புத்தகங்கள், புரட்சியாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்களின் வரலாறு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்களையும் நூலகத்திற்காக வழங்கினார் கல்யாண சுந்தரம். இந்த நூலகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், கல்வியாளர்கள் என திருவாரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பல தரப்பினரும் தினசரி நாளிதழ், பருவ இதழ், சிறுகதை தொகுப்புகள், நாவல்கள் மற்றும் வரலாற்று தொகுப்புகள் அடங்கிய புத்தகங்களை படித்து பயனடைந்து வந்தனர். இந்த நூலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்காக படித்து வெற்றி பெற்று அரசு வேலை கிடைத்து உயர் பணிகளில் சேர்ந்தவர்கள் ஏராளம். இப்படி பலரின் வாழ்க்கையில் அறிவு ஒளியேற்றி வைத்து பவள விழா கண்ட திருவாரூர் நகராட்சி நூலகத்தை டீக்கடையாக மாற்றிய அவலம் அரங்கேறியுள்ளது. நகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஓசியில் கிடைக்கும் டீக்காகவும் வடை போண்டாவிற்காகவும் இதனை டீக்கடையாக மாற்றிவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தற்போது இந்த நூலகம் பெயரளவில் மட்டுமே இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தனியார் டீக்கடை உரிமையாளர் நகராட்சி அதிகாரிகள் துணையுடன் நூலகத்தின் மொத்த இடத்தையும் தனது தொழிலுக்காக பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நூலகத்தின் உள்ளே வடை, போண்டா உள்ளிட்டவைகளை தயார் செய்வதற்கான அடுப்புகள், சிலிண்டர்கள், பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சி, காய்கறிகள் உள்ளிட்டவைகளை வைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், நூலகத்திற்கு உள்ளே யாரும் நுழைய முடியாதபடி பொருட்களை அடைத்து வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. டீக்கடை உரிமையாளர் மாவு அரைப்பதற்கும் தண்ணீர் பயன்பாட்டிற்கும் நூலகத்தின் மின்சாரத்தையே பயன்படுத்தி அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தவிர மின்விசிறி, மேஜை, நாற்காலி என அனைத்து வசதிகளுடன் கூடிய நூலக கட்டிடத்தின் உள்ளே வாடிக்கையாளர்களை அமர வைத்து வாசகர்களுக்காக நகராட்சியால் வாங்கப்படும் நாளிதழில் டீ, வடை போன்றவைகளையும் சப்ளை செய்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதற்கு கைமாறாக நகராட்சி நிர்வாகத்திற்கு 10,000 ரூபாய் மதிப்பிற்கு மாதந்தோறும் டீ, வடை உள்ளிட்ட கார பதார்த்தங்களை இலவசமாக வழங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டீ கடை மூடியவுடன் சமூக விரோதிகள் நூலகத்தில் விரும்பத்தகாத செயல்களை அரங்கேற்றி வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நூலகத்திற்காக ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையில் பல 100 கோடி ரூபாயை ஒதுக்கி வருவதாக கூறும் விளம்பர அரசின் முதல்வர் தனது சொந்த ஊரான திருவாரூரில் தனிநபர் வழங்கிய நிதியில் உருவாகிய நூலகத்தை நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் ஓசியில் கிடைக்கும் டீ, வடைக்காக சீரழித்து வருவதைக் கண்டு நடவடிக்கை எடுப்பாரா என பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர். நூலக ஆக்கிரமிப்புகளை அகற்றி கல்வியாளர்கள், மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் சீரமைக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.